வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இலக்கிய நோக்கிய பயணத்திற்கு ஒவ்வொரு வாரமும் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த வாரம் மார்ச் 30, 2026 திங்கட்கிழமை, அதிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை ஏப்ரல் 5, 2026 வரைக்குமான இந்த 7 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது கோச்சார பலன் மீனராசிக்குங்கிற பலனுக்கெலாம் நான் வரேன். ஒரு இலக்கை வச்சுக்கிறோம், அந்த இலக்கையை அடையணும். அதுக்கு தினசரி பலன் தேவை, வார பலன் தேவை, மாத பலன் தேவை, உங்கள் ஜாதக பலனும் தேவை, பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் அப்படியே நேரடியாக ப்ரிடிக்ஷனுக்கு போகிறேன். நம்பளே இப்போ ஜென்ரலாக மனம் போல் மாங்கல்யம், நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம் இல்லையா, அது சம்திங் எல்ஸ் இல்லை. கடவுள் நம்ம மனசுக்குள்ளே தான் வாழ்கிறார். ஆக்சுவலி நீங்கள் கடவுள் ரொம்ப நம்பிட்டீங்கன்னா உங்கள் மனதுக்குள்ளாரே வந்துடுவார். அப்போ நம்ம இறைவனை வழிபடுற போது நம்முடைய ஆள் மனது பலப்படுது. ஆள் மனது பலப்படுற போது நம்ம வெற்றி அடைகிறோம். அதாவது நம்பிக்கை, ஒரு விஷயத்தை நம்பினீங்கன்னா அது ஆள் மனதுக்கு போயிடும். ஆள் மனதில் தான் கடவுள் இருக்கார், நம்ம ஜெயிக்கிறோம். அப்போது நான் உங்களை என்ன பண்ணுறேன், ஒரு சைடில் இந்த ப்ரிடிக்ஷனை நம்ப வைக்கிறேன். அப்படியே நீங்கள் ட்ராவல் ஆகணும். ஏன்னா மனசு அசைஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஏன், இப்போ உதாரணத்துக்கு திருப்பதி கோயிலில் பிச்சை எடுத்துக்கிற ஒரு ஆளுக்கு குரு பயிற்சி, கன்னிராசி, லாபஸ்தானத்தில் குரு உச்சம், அவன் அப்பவும் பிச்சை எடுத்து தான் இருப்பான். இல்லைன்னா ஒரு வேளை நல்லா பிச்சை எடுத்து சினிமாவுக்கு போயிடுவான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கிடச்சிடாது. அப்போ அந்த மாதிரி யாருக்கு எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மனதை அப்நார்மலாக பியூட்டிஃபுல்லாக ஒசத்திட்டிங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம். அதற்கு நான் உங்களுக்கு பயன்படுறேன். இப்போ நம்ம பலனுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு கிரேட் லைஃப். எப்படி கிரேட் லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த சூரியன் சனி சேர்க்கை உங்கள் ராசியில், குரு 4ஆம் வீட்டில், குருமங்கள யோகம் ஜென்ரேட் ஆகிருக்குது. சூரியன் சனியை தாண்டி ஒரு 4 டிகிரி பாஸ் ஆகிட்டார். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் கேட்டிங்கன்னா, ஆனால் ஒரு 4 டிகிரி கிராஸ் ஆகி போயிடுறார். இதனுடைய பலன் என்ன அப்படி வரிசையாக வர்றேன். உங்கள் உடம்பும் மனசும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது உடம்பை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 85% to 95% அல்லது 100% இருக்கலாம். உடல் நலம், உடல் உறுதி அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கரேஜாக இருந்து கொண்டுட்டு வந்துக்கணும். இது ஒருவேளை ஜாதகத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்குலாம் நான் வரேன். இப்போது சூரியனும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் இருக்காங்க இல்லையா, அதனால் மனது கவலைப்படலாம், பயப்படலாம். ஆனால் பொதுவாக நம்ம மனது எதற்குமே அப்பாற்பட்ட சக்தி படைத்தது. 72 லட்சம் வருடங்களுக்கான நினைவுகளை பதிவு செய்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்முடைய ஆள் மனதுக்கு இருக்குது, நம்முடைய ரைசர் பிரெயினுக்கு இருக்குது. அப்போ இவ்வளவு மன தெளிவு, மன உறுதியும் உள்ள நம்ம மனதை நம்ம தெளிவாக வச்சுட்டோம்னா இந்த ஜென்மச்சனி, ஜென்மசூரியன் ஒன்றும் பண்ணாது. இல்லைன்னா நீங்கள் ஆசிலேட் ஆகலாம். குறைஞ்சபட்சம் 2 மடங்கு 3 மடங்கு மனத்தெளிவு இருந்தாலே ஆச்சரியம்தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 100 மடங்கு 200 மடங்கு மனத்தெளிவு இருந்தால்தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். ஒவ்வொரு வருடமும் 10 மடங்கு நம்ம ஜெயிக்கணும். 72 மடங்கு வெற்றி அடையக்கூடிய பெருமூளை நம்மகிட்ட இருக்குது. ஆழ்மனது 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கக்கூடியது இருக்குது. அப்போ 72 லட்சம் வேண்டாம், 1 லட்சம்னு நினச்சிக்கங்களேன். 1 லட்சம் மடங்கு ஜெயிக்கிறதுக்கான ஆழ்மனது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு பெருமூளை இருக்குன்னா, அந்த 1 லட்சம் மடங்கு வேண்டாம், 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா? அப்போ மனதை 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்காக தயார்படுத்துங்களேன். வருஷத்துக்கு 10 மடங்கு. அதுதான் என்னுடைய வழிகாட்டுதல். அப்போது இந்த மனதை நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. அடுத்தது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, குடும்ப விருத்தி, அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. காரணம், உங்களுடைய 2ஆம் வீட்டில் இப்போ சுக்கன் இருக்கான். மேபி ஏப்ரல் 19ஆம் தேதி நினைக்கிறேன் சுக்கன் பயிற்சி. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு சுக்கன் 2ஆம் வீட்டில் மேசராசியில். அப்போ மேசராசியில் சுக்கன் இருக்கிற பொழுது உங்களுக்கு குடும்ப விருத்தி, செல்வ விருத்தி, அந்தஸ்து, இன்பம், மனைவியோட ஒரு பியூட்டிஃபுல் லைஃபு, ஒரு இன்பகரமான வாழ்க்கை, வெற்றி எல்லாம் காத்துட்ருக்கு. ஒன்றும் பிரச்சனை. தன குடும்பாதிபதி செவ்வாய் 12 மறையினான்னு அர்த்தம் இல்லை. அவங்க கூட நீங்கள் கேட்டிங்கன்னாங்க, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுறான். மீனராசிக்கு செவ்வாய் வர்றது நல்லது. 9க்கு அதிபதி திரிகோணம் போகிறாங்கிற கணக்காயிடும். அப்போ செவ்வாய் விரயத்தில் இருக்கிற பொழுது குருமங்கள யோகம் தவறு இல்லை. ராசிக்கு வர பொழுது பியூட்டின்னு கூட நான் சொல்லிடுவேன். அப்போ அங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கையை அந்த சனி தடுக்கிறார். காரணம் என்ன, செவ்வாய் உள்ள என்ட்ரார் பொழுது சனி 16 டிகிரியில், அந்த 11 டிகிரி அவர் தாண்டி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆயிரும். அப்போ 2 வாரத்துக்கு சனிக்கு இந்த பக்கம் செவ்வாயும் சனிக்கு அந்த பக்கம் சூரியனும் இருக்கிற பொழுது அது ஒரு யுத்த காலம் மாதிரி தான் இருக்கும் இந்த பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும். அதாவது இந்த ஏப்ரல் நம்ம ஏப்ரல் மாதத்தினுடைய பலனை பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் பலனை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த
திறமை, அறிவு, புத்திசாலித்தனம், குடும்ப விருத்தி எல்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் உடம்பு மட்டும் அசைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஓரியண்டாக இல்லைன்னா மனது கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போ டெஃபினட்டாக யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் டு செவ்வாய். அப்போது நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது ஏகப்பட்ட பெரிய வெற்றியை மீனராசிக்காரர்கள் அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடியல நம்ம அப்படியே ஜெயிக்கிறோம். சாப்பிட்றதுக்கும் திரும்பி வண்டி வாகனத்தில் திருப்தி இருக்காது, ஆனால் பணம் இருக்குது, நிம்மதி இருக்குது, பெருத்த வெற்றி இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், சிம்ம ராசியில் நம்மளுடைய இந்த பலன் ஆரம்பிக்குது. நம்மளுக்கு சிம்ம ராசியில் பலன் ஆரம்பிக்கிற பொழுது இன்றைக்கு சிம்ம ராசி, அதாவது மார்ச் 30 சிம்ம ராசி, மார்ச் 31 பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. அது மாதிரி ஏப்ரல் 1, 2 வந்து கன்னி ராசிக்கு வருவான். அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். ஆனால் சந்திராஷ்டமத்தில் குரு பார்வை இருக்கும். அப்போ அது குருமங்கல யோகம். அதன் பிறகு நெக்ஸ்ட் சண்டே வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில் இருப்பான். உங்களுக்கு டெஃபினட்டாக சந்திரன் நீசங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது நீசபங்க ராஜ்யமாக மாறிக்கும். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் நன்றாக இருக்கலாம் இந்த ஒரு வாரம் முழுதும். அப்போ பெயர் புகழ், மரியாதை, மனசு நிம்மதியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணால் மனசு சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, போட்டி, பொறாமை, வில்லங்கமான விஷயங்களை உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எனது அனைத்து வீடியோக்களும் வர மாதிரி பண்ணிக்கிட்டு வீடியோக்களை பாருங்கள். ஜோதிடம் தெளிவான ஜோதிடம், மன ரீதியாக பேசுகிற விஷயங்கள் அனைத்தும் அது ஒரு பூர்ணமான சயின்ஸும் நேச்சரும். அப்போ நம்ம ஜெயிக்கணுங்கிறது தான் இலக்கு. எப்படியாவது இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்கணும். அடுத்த வருடத்தில் ஒரு 50, 60 வருடம், 100 வருடங்களுக்கு தேவையான செல்வத்தை அடைஞ்சிடணும். அதன் பிறகு நம்ம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கக்கூடாது. வி மஸ்ட் டேக் ரெஸ்ட். இப்போ ஈரான் வார் போயிட்டுருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில். 2-3 வருடங்கள் ஆகலாம் அந்த பிரச்சனையை அதன் பிறகு சகஜமான வாழ்க்கைக்குள்ளார, பொருளாதார வாழ்க்கைக்குள்ளார வர்றதுக்கு. இன்னொரு 1 மாதமெல்லாம் இந்த போர் தொடர்ந்துருச்சுன்னா, இப்போ பாருங்கள், ஈரான் பற்றி எரியுது, இஸ்ரேல் பற்றி எரியுது, இப்போது சவுதி பாதிப்பில் இருக்காங்க. அப்போ அங்கே வேலைக்கு போனவங்க மட்டும் பிரச்சனை இல்லை, மொத்த உலகத்துக்கும் பொருளாதார சிக்கல் வந்தாச்சு. இந்த இடத்துல உங்கள் மனது பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஜெயிக்க வேண்டாமா? அதற்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன். ஒரே இடத்தில் 10 மடங்கு ஜெயிக்க வழி பார்க்கலாம். அடுத்த வருஷத்தில் க்ளீனாக செட்டில் ஆகிடலாம். உலகம் என்ன வேணாலும் ஆகட்டும், நாம் சரியாக இருக்கணும். மற்றபடி வாழ்க்கை துணை நன்றாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, மனைவியோட நீண்ட ஆயுளுக்கான பிளானிங்கை பண்ணலாம். அறிவும் திறமையும் ஜெயிக்குது. தொழில் லாபம் எக்ஸ்ட்ராடினரி. ஏன் தொழிலும் லாபம் எக்ஸ்ட்ராடினரி? தொழில் குரு தன் சொந்த வெட்டி பார்க்குறான். லாபஸ்தான சனியை தாண்டி சூரியன் போயிட்டான். சுக்கரன் 2ஆம் வீட்டில் பணத்தை கொடுப்பான். அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். மீனராசிக்காரன் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது சாத்தியம் தானா? தொழில்ஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்க்குறானே, சுக்கரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறான். இந்த 20 நாட்கள் பியூட்டிஃபுல் 20 நாட்கள், அதில் முதல் 7 நாட்கள் இது சுக்கரன் உங்களுக்கு இதில் 2ஆம் வீட்டில் தனகுரு ஸ்தானத்தில் இருக்கிறது. அடுத்தது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அங்கே சனி இருக்க பற்றி நம்ம கவலையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும். இலக்கை நோக்கி பயணத்தில் நீங்கள் போயிடணும். ஒவ்வொரு வாரமும் 10% முன்னேறணும். அல்லது நெக்ஸ்ட்டு 30 நாள் உங்கள் மனது கம்ப்ளீட்டாக தெளிவாயிடணும், தைரியமாயிடணும். அடுத்த 30 நாள் அந்த தெளிவான மனது, தைரியமான மனது ஓட ஆரம்பிச்சிடணும். 3வது 30 நாளில் இலக்கை நோக்கி பயணம் தெளிவாக இருக்கணும். ஸோ இதற்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன். ஸோ ஹவு டு மேக் அவர் மைண்ட் மினிமம் 100 to 200 டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல், பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மொத்த உலகம் பொருளாதாரத்தில் திணற பொழுது ஒரு விடை உங்களுக்கு தேவை, ஒரு கைடன்ஸ் தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நாங்கள் ஒரு 500-1000 பேர் இதில் ஜெயிச்சுட்டு we can live another type of life, great life. நீங்களும் அதை ஜாயின் ஆகிக்கலன்னா வெல்கம், மெயில் பண்ணுங்கள். நன்றி.